வணக்கம். இப்போ நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஜாவா யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AWT அதாவது அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். இதை 1995 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஏன் GUI யூஸ் பண்ணணும், ஏன் நம்ம CUI அதாவது கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா CUI அதாவது கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஒரு ஃபைலை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்து எல்லா கமாண்ட்ஸும் ரிமெம்பர் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் கமாண்டை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் GUIயில் அப்படி கிடையாது. யூசர் ஜென்ரலாக போய் ஒரு பிரிண்டர் இமேஜை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்ட் ஆக வேண்டிய பேஜ் பிரிண்ட் ஆயிரும். CUIயில் நம்ம ஒரு எத்தனை பேஜஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் டைப் பண்ணி கமாண்ட் மூலமாக. GUI அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் அந்த பிரச்சனையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளாவே ஸ்க்ரால் பண்ணி எத்தனை பேஜ்னு செலக்ட் பண்ணி பிரிண்ட்னு கொடுத்துடலாம். ஸோ யாருனாலும் இதால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் இது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பேஜை பிரிண்ட் பண்ணு, அதற்கப்புறம் இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளாவே அசைன் பண்ணிக்கிடலாம். ஸோ இது மூலமாக நம்ம இமேஜஸ், வீடியோஸ், ஃப்ளாஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையுது. ஸோ கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸில் நம்மளால் எந்த விதமான ஒரு இமேஜையோ அல்லது ஒரு வீடியோஸையோ பார்க்க முடியாது. ஆனால் இந்த GUIக்குள்ளே நம்ம இதை எம்பெட் பண்ணுறது மூலமாக அதை பார்க்க முடியுது. அதற்கடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது ஃப்ரேம். ஃப்ரேம் வந்து விண்டோ கிளாஸோட சப் கிளாஸ் தான். ஸோ ஃப்ரேமுக்கும் விண்டோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த டைட்டில் அண்ட் பார்டர்ஸ் கொண்டு இருக்கும். ஆனால் விண்டோஸில் ஒரு கிட்டத்தட்ட அது ஃப்ரேம் மாதிரி தான், ஆனால் அதில் டைட்டிலோ அல்லது பார்டர்ஸோ இருக்காது. ஸோ இதுதான் ஃப்ரேம்க்கும் விண்டோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா டைட்டில் பார், மெனு பார், பார்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரேம்க்கான காமனான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இந்த ஃப்ரேம்குள்ளே இமேஜஸ் எம்பெட் பண்ணிக்கிடலாம், அல்லது ரேடியோ பட்டன் எம்பெட் பண்ணிக்கலாம், அல்லது புஷ் பட்டன், இப்படி நமக்கு என்ன தேவையோ காம்போ பாக்ஸ் என்ன தேவையோ நம்ம அதை இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம இஷ்டத்துக்கு எம்பெட் பண்ணிக்கிடலாம். ஸோ அதுதான் ஃப்ரேம். ஸோ விண்டோவும் ஃப்ரேமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த விண்டோ தான் கண்டெய்னர் ஆஃப் ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்குள்ளே தான் நம்ம இந்த எலமெண்ட்ஸ் அதாவது டைட்டில் பாராக இருந்தாலும் சரி, மெனு பாராக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ப்ளேஸ் பண்ணுவோம். அதற்கடுத்து AWT அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்விங்கை விட நான் எஃபிஷியன்ட் தான். ஸ்விங் அளவுக்கு அது எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணம் என்னன்னு அதற்கப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AWT யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது AWT யூஸ் பண்ணி, அதற்கு எப்படி சைஸ் செட் பண்ணுறது, அதற்கு எப்படி ஒரு டைட்டில்லாம் செட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் GUIக்கு. ஸோ ஃபைல் ஜாவா ப்ராஜெக்ட் நேம் கிராஃபிக்ஸ். இதற்குள்ளதாக நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் FO. இப்போது இதில் நெசசரி லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் AWT.star. இப்போது அந்த கிளாஸை நம்ம ஃப்ரேமோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ பப்ளிக் கிளாஸ் FO எக்ஸ்டென்ஸ் ஃப்ரேம். ஸோ இம்போர்ட் பண்ணுறப்போ java.awt.star தான் இம்போர்ட் பண்ணணும். பப்ளிக் கிளாஸ் FO எக்ஸ்டென்ஸ் ஃப்ரேம். இப்போது இந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து மெயின் மெத்தட்க்கு வெளியே தான் இருக்கணும். ஸோ மெயின் மெத்தட்க்கு வெளியில் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். செட் டைட்டில். ஸோ அந்த ஃப்ரேம்க்கு ஒரு டைட்டில் செட் பண்ணுறேன். ஸோ அந்த டைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இன்ஃபோமீடியா அப்படின்னு நான் டைட்டில் செட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து அந்த ஃப்ரேம்க்கு ஒரு சைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். செட் சைஸ் 400, 400. ஸோ ஹைட் அண்ட் வித் இதுதான்
400, அதை தொடர்ந்து அந்த ஃப்ரேம் வந்து யூசருக்கு விசிபிளாக இருக்கணும். யூசர் பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஃப்ரேம் அமைய வேண்டும். அதற்காக செட் விசிபிள் ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்ததாக யூசர் வந்து அந்த ஃப்ரேமை மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ செட் எக்ஸ்டெண்டட் ஸ்டேட் மேக்ஸிமைஸ்டு போத். அதற்கப்புறமா யூசர் ஒருவேளை கர்சர் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கர்சர் என்ன கர்சராக இருக்கணும் அதையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். அதோ ஹேண்ட் கர்சராக நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு டெப்ரிஷியேட்டடாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெயின் மெத்தட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே அந்த ஃப்ரேம் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ரேம் ஏடபிள்யூடி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஏடபிள்யூடி ஏன் எஃபிஷியன்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூடி நேட்டிவ் சி கோடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஏடபிள்யூடி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு தனக்கூட இருக்கக்கூடிய அந்த சி ப்ரோக்ராம் தான் நம்பி இருக்கும். ஸோ இது ஒரு நேட்டிவ் மெத்தட் தான் நம்பி இருக்கிறத நம்ம சொல்லலாம். அதனால ஏடபிள்யூடி எஃபிஷியன்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூடி த்ரெட் சேஃப் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா த்ரெட் சேஃப்லாம் இது எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே த்ரெட்டிங்கிற கான்செப்ட் பற்றிலாம் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூடி ஸ்விங்கை விட எஃபிஷியன்சியில் கம்மி. ஸோ ஸ்விங்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏடபிள்யூடியில் விட அப்கிரேடுன்னு கூட சொல்லலாம். ஏடபிள்யூடியோட அப்கிரேடு தான் ஸ்விங். ஜென்ரலாக நெட்பீன்ஸ் அது போன்ற ஐடியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்விங் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்லேயும் இந்த GUI அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். நீங்கள் கோடிங் அடிக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கோடிங் க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஸ்விங் வந்து ஏடபிள்யூடியை விட அட்வான்டேஜஸ். ஏடபிள்யூடின்றது ஒரு ஹெவி வெயிட் ப்ராசஸ், ஆனால் ஸ்விங் ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஏடபிள்யூடி அதிகமான ப்ராசஸர்லாம் கன்சியூம் பண்ணும், மெமரியும் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஆனால் ஸ்விங்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. அதற்கப்புறமா அப்பியரன்ஸ் ஆஃப் காம்பனண்ட், அதாவது லுக் அண்ட் ஃபீல்னு சொல்லலாம். லுக் அப்படின்னா அந்த யூசர் அதை பார்க்குறது, அது என்னவான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் லுக். அதற்கப்புறம் ஃபீல்னா யூசர் அதோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ அதுதான் ஃபீல். ஏடபிள்யூடியோட லுக் அண்ட் ஃபீல் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் விண்டோஸ் மெஷின் யூஸ் பண்ணி நான் ஏடபிள்யூடிக்கு ஒரு கோடிங் அடிக்கிறேன். அந்த கோடிங்கை அல்லது அந்த ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போய் யூனிக்ஸ் மெஷினில் ரன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். காரணம் ஏடபிள்யூடியில் அந்த பட்டன் டிஸ்பிளே ஆகிறப்போ அது ஒரு விதமாகவும், அதே பட்டன் யூனிக்ஸில் டிஸ்பிளே ஆகிறப்போ அது வேறு விதமாகவும் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு இந்த காம்பனண்ட் இந்த மெஷின்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு அதில் ஒரு கண்ட்ரோலே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதனாலலாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏடபிள்யூடி நான் எஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி நம்ம எந்த விதமான கமர்ஷியல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்விங் தான். இப்போது நாம் எப்படி ஏடபிள்யூடி யூஸ் பண்ணி கூகுள் ப்ரௌஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து எப்படி ஒரு பீப் சவுண்டு க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை தொடர்ந்து எப்படி நம்ம கலர்ஸ் எல்லாம் ஸ்விங் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அதற்கப்புறமா ஒரு கேமும் நம்ம க்ரியேட் பண்ண இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்க்கு ஒரு நேம் ப்ரௌசர். இந்த மெயின் மெத்தடுக்கு உள்ள நான் யூஸ் பண்ண போகிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது யூஸ் பண்ண போகிற அந்த கோடுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏடபிள்யூடி. ஸோ இம்போர்ட் java.awt.star. ஸோ மெயின் மெத்தட் ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ நான் டெஸ்க்டாப் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் d ஈக்குவல்ஸ் டெஸ்க்டாப் டாட் கெட் டெஸ்க்டாப். ஸோ
ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கெட் டெஸ்க்டாப் மெத்தட் மூலமாக நான் இன்வோக் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் URL ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். d.browse http://www.google.com. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்க்டாப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதற்கப்புறமா நம்ம அந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த URL ப்ரௌஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு எரர் வர்றதை பார்க்கலாம். URI syntax exception illegal character in index 5 அப்படின்ற எரர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் நான் HTTPக்கு / கொடுக்காம இருக்கிறேன். ஸோ நம்ம அதை மாடிஃபை பண்ணலாம் அந்த URL-ஐ. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம AWT தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. நம்ம java.net அந்த பேக்கேஜ் கூட யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ நான் அதை ரன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இன்வோக் ஆகுது. என்னோடய டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸை செட் பண்ணியிருந்தனால இப்போது ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அந்த கூகுள் பேஜ் லோட் ஆகிறத பார்க்கலாம். கனெக்டிங். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அந்த கூகுளோட. ஸோ இது மூலமாக நம்ம யூசர்ஸை ஒவ்வொரு சைட்ஸுக்கும் ரீடைரக்ட் பண்ண முடியும் நம்ம உடைய அப்ளிகேஷன் மூலமாக. உதாரணத்துக்கு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த யூஸரை நம்ம வெப்சைட்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்பில்ட் அவுட்லுக் அப்ளிகேஷனையும் நம்ம இன்வோக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் d.mail அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுறேன். உடனே ஃபயர்ஃபாக்ஸும் ஓப்பன் ஆச்சு. இப்போ d.mail மூலமாக இந்த இன்பில்ட் அப்ளிகேஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் 2013, ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகுது. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு கமர்ஷியல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறப்பெல்லாம் இந்த 2 கோடு அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம எப்படி ஒரு பீப் சவுண்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நியூ பீப். ஸோ இம்பார்ட்டண்ட்டான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். இம்போர்ட் java.awt.star toolkit.getDefaultToolkit.beep. ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ஒரு சவுண்ட் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் எப்போலாம் அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ இதுதான் நம்ம கோடு யூஸ் பண்ணி AWT யூஸ் பண்ணி எப்படி சவுண்ட் வர்றதுன்றதை பற்றி பார்த்தோம். அதற்கடுத்து தான் நம்ம ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட்டை எப்படி AWT யூஸ் பண்ணி கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்க்ரீன் சைஸஸ் ஒவ்வொன்றும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி, அதாவது AWT கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மானிட்டர் அல்லது அந்த ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அதை நம்மளால் மெஷர் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சென்டர்னு. அதை தொடர்ந்து மெயின் மெத்தட், ஸோ இதில் தான் நான் கிராஃபிக் என்விரான்மெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் ஸ்க்ரீனோட சென்டர் கெட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பாயிண்ட் P ஈக்குவல்ஸ் graphics environment dot get local environment get local graphics environment dot get center point. ஸோ நமக்கு இங்கே ஒரு எரர் த்ரோ ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக அந்த லொக்கேஷனை கெட் பண்ணலாம். கெட் லொக்கேஷன். அதை தொடர்ந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டையும் கெட் பண்ணலாம். இப்போ கெட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா x = 683, y = 369. ஸோ என்னுடைய ஆக்சிஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதுதான் சென்டர் லொக்கேஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 683, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 369. இதில் தான் என்னுடைய சென்டர் பாயிண்ட்டே இருக்குது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கெட் பண்ணணும் அப்படின்னா p.getx. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கெட் பண்ண முடியுது. அதை தொடர்ந்து ஒய் ஆக்சிஸ் மட்டும் கெட் பண்ணோன்னா .getY அப்படின்ற மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். ஸோ 369. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஸ்க்ரீனுடைய சென்டர் பாயிண்ட்டை கெட் பண்ண முடியும். அதற்கடுத்து தான் நம்ம எப்படி ஸ்விங் யூஸ் பண்ணி கலர் சூஸை கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஏடபிலிட்டி யூஸ் பண்ணி ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அல்லது ஒரு சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அல்லது எப்படி சென்டர் பாயிண்ட்டை கெட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம ஸ்விங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்விங் ஏடபிலிட்டியோடைய அட்வான்டேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ஏடபிலிட்டியோட அப்கிரேடுன்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. இப்போது இதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கணும்னா கலர் சூஸர். ஸோ தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். இதற்கு நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் ஸ்விங்கும் ஏடபிலிட்டியும். இப்போது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறேன், ஷோன்னு. ஸோ எக்லிப்ஸே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தடை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ சைடாக ஒரு ரெட் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததை பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் மெத்தட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தடை எக்லிப்ஸை ஜென்ரேட் பண்ணிடும். இப்போது இந்த மெத்தட்குள்ளே நான் டைட்டில் செட் பண்ணுறேன், லேஅவுட் செட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம கிளாஸை வந்து ஜேஃப்ரேமோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் java.swing.star, import java.awt.star. சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோ மெத்தட்குள்ளே நான் இப்போது டைட்டில் செட் பண்ண போகிறேன். செட் டைட்டில். ஸோ டைட்டில் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கலர் சூஸர். ஸோ இதோட டைட்டில் கலர் சூஸர். அதற்கப்புறமா அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ நம்ம அதையும் டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் இதை பப்ளிக்குன்னு மாற்றுறேன். ஏன்னா மெத்தடை ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸஸ் அக்சஸ் பண்ண முடியாமல் அது நமக்கு எரர்னு காட்டும். நம்ம ஏற்கனவே அக்சஸ் மோடிஃபையர்ஸ் பற்றிலாம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரப்பையும் நம்ம பார்த்துருக்குறோம். எக்ஸிட் ஆன் க்ளவுஸ். இப்போது ஒரு லேஅவுட் செட் பண்ணுறேன். அந்த லேஅவுட் ஃப்ளோ லேஅவுட்டை வச்சுக்கலாம். நியூ flow layout. அதற்கடுத்து எந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். ஸோ அந்த சீன்ற ஆப்ஜெக்ட் தான் செலக்டடு கலர். ஸோ கலர் சி ஈக்குவல்ஸ் ஜே கலர்ஸ் சூஸர் டாட் ஷோ டயலாக் திஸ். ஸோ திஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த கரண்ட் ஃப்ரேம், அதாவது ஜே ஃப்ரேமை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை தொடர்ந்து அந்த டைட்டில் நாட் செட். ஸோ இந்த டைட்டிலை வந்து சூஸ் பேக்ரவுண்டு நான் செட் பண்ணியிருக்கிறேன். அதற்கப்புறமா அந்த கலர் ரெட் கலரை நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ கலர் டாட் ரெட் அப்படின்றப்போ ரெட் கலர் வந்து இன்வோக் ஆகும். அதை நான் ஜே கலர் சூஸருடைய ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கிறேன், பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ சி தான் வந்து செலக்டட் கலர். இந்த திஸ்ன்றது ஜே ஃப்ரேமை ரெப்ரசன்ட் பண்ணும். அதை தொடர்ந்து வரக்கூடிய சூஸ் பேக்ரவுண்ட் தான் அந்த டைட்டிலை ரெப்ரசன்ட் பண்ணும். அதை தொடர்ந்து வரக்கூடிய கலர் அது ரெட். இப்போது நம்ம கான்டென்ட் பேனை கெட் பண்ணி அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டை இந்த கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கலர் செலக்ட் பண்ண உடனே அதோடைய கலர் வந்து மாறணும். சைஸும் செட் பண்ணிக்கிறலாம் 400, 400.
அதற்கப்புறம் விசிபிலிட்டியை நம்ம டேர்ன் ஆன் பண்ணணும். ஸோ செட் விசிபிள் ட்ரூ அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். இப்போது இந்த மெயின் மெத்தடில் இதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஜே கலர் சூஸர். ஸோ இப்போ ரன் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம் சூஸ் பேக்ரவுண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த சூஸ் பேக்ரவுண்ட் தான் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த கலர், ஐ மீன் அந்த டைட்டில். அதை தொடர்ந்து நமக்கு கலர் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ண உடனே அந்த கலரும் ஃப்ரேம் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வயலட் கலர் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நீங்கள் ஒவ்வொருக்கும் கலர் சூஸ் பண்ண இந்த ஃப்ரேம் கலரை நம்மளால் மாற்ற முடியும். அடுத்த கிளாஸில் நம்மளுடைய ப்ராஜெக்ட், அதாவது கேம் எப்படி நம்ம இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட இந்த கான்செப்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். நன்றி.